எல்லோருக்கும் நன்றி. உங்கள் எல்லாருக்குமே நன்றி பொறுமையாக மேடையில் காத்திருந்ததுக்காக. ஸோ மேம், சத்யபிரியா மேடம் அவங்க கிட்ட இருந்து போகலாம். உங்களை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யபிரியா சிதம்பரம், சோஷியல் ஆடிட் கன்சல்டன்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து இம்பேனல்டு மெம்பர். அது மட்டும் இல்லை, முன்சிபல் பிங்ஹாம் சிட்டி யூனிவர்சிட்டி சென்டர் ஆஃப் ஆண்டர்பிரனர்ஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மும்பையில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, லுதியானா பஞ்சாபில். ஸோ அதோட சவுத் ரீஜன் ஹெட் நான். யா, தேங்க்யூ. வண்டர்ஃபுல் மேம். குமார் ராஜா சார், உங்களை பற்றி சில வார்த்தைகள். ஹாப்பி ஆஃப்டர்நூன் டு ஆல். என்னுடைய பேர் ரொட்டேரியன் பி குமார் ராஜா. ஐம் த ஃபவுண்டர் ஆஃப் ஃபேஷன் வேர்ல்ட் அப்படின்னு ஒரு மல்டி பிராண்ட் அவுட்லெட்ஸ் ராஜபாளையம், சிவகாசி அப்படின்ற 2 ஊர்லேயும் வச்சுருக்குறோம். அது போக ஜஸ்பான் 1 2 3ன்ற கான்செப்டில் வந்து ராஜபாளையம், சிவகாசி, தென்காசி அண்ட் விருதுநகர் அப்படின்னு ஒரு மல்டி பிராண்ட் அவுட்லெட் கான்செப்ட் வைஸ் ஸ்டோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வெட்டிங் கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி வெட்டிங் வேர்ல்டு அப்படின்றது ஒரு கான்செப்ட் ஸ்டோர் வச்சுருக்குறோம். ஜஸ்ட்பானுக்கு வச்சுருக்குறோம். கிட்ஸுக்குன்னு அந்த மாதிரி ஒரு மல்டி பிராண்ட் அவுட்லெட்ஸாக ராஜபாளையம், சிவகாசியில் வச்சுருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பேஷன் வந்து ஒரு பிராண்டை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு பேஷன்னால் விதர்ஷா அப்படின்ற ஒரு குர்த்தி பிராண்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 12 இயர்ஸ் இருக்குது. வி ஆர் இன் நியூயார்க்கில் யூஎஸில் ஒரு ஸ்டோர் வச்சுருக்குறோம். ப்ளஸ் சிங்கப்பூர்லேயும் இருக்கும். B2B வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 120 ரீட்டைல் அவுட்லெட்ஸ்க்கு B2B ஹோல்சேலும் பண்ணிகிட்ருக்குறோம். அருமை சார். அடுத்ததாக சௌரப் சர்மா சார், நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம். நான் வந்து happywagon.com அப்படின்ட்டு ஒரு இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம் ரன் பண்ணுறேன். அண்ட் அதில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நிறைய கிஃப்டிங் ப்ராடக்ட்ஸ், கேண்டில்ஸ், டைரிஸ், கேலண்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் ஆர்டிஸ்டிக்காக வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸோ வந்து நிறைய ஆர்டிஸ்டிக்கான ஒர்க் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து அவங்க கூட கொலாபரேட் பண்ணி அவங்களோட டிசைன்ஸை வந்து வாங்கி எங்களோட ப்ராடக்ட்ஸில் போட்டு நாங்கள் வந்து நிறைய சேல் பண்ணுறோம். ஸோ இப்போ வரைக்கும் லாஸ்ட் 10 இயர்ஸில் ஒரு மேபி 6-7 லேக் ஆர்டர்ஸ் வந்து நாங்கள் வந்து எங்களோட பிளாட்ஃபார்ம் மூலயமா வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோம். வண்டர்ஃபுல் சார். உங்களிடமிருந்தே கேள்விகள் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தா பிஸ்னஸில் ப்ராப்ளம் தாங்க சார். ஸோ ப்ராப்ளம் அப்படின்னு வரும் பொழுது நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ் ஓனராக இருக்கிறதுனால எந்த ப்ராசஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, ஒரு டயக்னைஸ் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிடுங்களேன். ப்ராப்ளம் வந்து டே டு டே நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த பிஸ்னஸில் வந்து எல்லா பிஸ்னஸில் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். பட் ஆரம்பிக்கும் போது இருக்கிற ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து லேர்ன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ப்ராப்ளம் சொல்யூஷனாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அபிலிட்டி வந்து கூடும். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு லெவல் 5 ப்ராப்ளமாக இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து ஒரு லெவல் 3 மனிதராக தான் இருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக தான் உங்களுக்கு தோணும். பட் நீங்கள் வந்து புக்ஸ் மூலியமாகவோ இல்லை வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணுற மூலியமாகவோ உங்களை வந்து ரைட் பீப்புளோட நீங்கள் வந்து அசோசியேட் பண்ணிங்கன்னா யூ கெட் டு லேர்ன் அண்ட் தென் யூ ஆர் ஏபிள் டு சால்வ் தீஸ் ப்ராப்ளம்ஸ், ரைட்? ஏன்னா நீங்கள் பண்ணுறது வந்து எதுவும் புதுசாக எதுவும் பண்ணிட போகிறது கிடையாது. எவ்ரிபடி ஹேஸ் ஏதாவது உலகத்தில் ஸ்ரீதர் வெம்பு சார் காலையில் சொன்ன மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்கன்னா அதை வந்து பெருசாக யாராவது ஒரு உலகத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதிலிருந்து கற்றுக்கிறதுக்கு அந்த பக்குவம் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆல்வேஸ் ஃபைண்ட் சொல்யூஷன்ஸ். That's how we approach all our problems in our business. 100% சார். நீங்கள் சொன்னது உண்மை. அதே டைமில் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது அதை விட நமக்கு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ சார், நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் டயக்னைஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ப்ராப்ளத்தை எப்படி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது? ஏன்னா பல ப்ராப்ளம் வரப்போகுது பிஸ்னஸில், பல கோணங்களில் வருது சார். இது நினைப்போம், பார்த்தா அங்கே ஒரு ஓட்டையாக இருக்குது. ஸோ அதெல்லாம் அந்த கேப் ஐடென்டிஃபிகேஷன் இல்லைனா லீக்கேஜ் வந்து எப்படி நீங்கள் அட்ரெஸ் பண்ணுவீங்க ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனர்? பிரதர் சொன்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து டெய்லி டிஃப்ரெண்ட்டாக ப்ராப்ளம்ஸ் நம்ம சந்திச்சிட்ருக்குறோம். எந்த விதமான ப்ராப்ளம்ஸாக இருந்தாலும் அதுக்குண்டான ரூட் காஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுவோம். நாங்கள் வந்து ரீட்டைலில் இருக்கிறனால ஒரு கஸ்டமர் ரிட்டர்ன் ஆகிறாங்க, என்ன ரீசனால் ரிட்டர்ன் ஆகிறாங்க, ரிட்டர்ன் ஆக முன்னாடியே அவங்க ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ஆகக்கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சூப்பர்வைசர் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி மீறியும் அந்த கஸ்டமர் ரிட்டர்ன், ஏன்னா 100% யாருமே கன்வெர்ட் பண்ண முடியாது, 90% மேலே வந்தாலே ரொம்ப பெருசு. அந்த ஈவன் அந்த 90%க்கு மேலேயும் ஒரு 1-2 கஸ்டமர் ரிட்டர்ன் ஆனாங்கன்னா அதோட ரூட் காஸ்
என்ன ரீசன்னால் அவங்க போனாங்க, ஒரு ஃபீட்பேக். அவங்க போக முன்னாடியே ஒரு ஃபீட்பேக் நாங்கள் வாங்குவோம். என்ன ரீசன், உங்களுக்கு கலெக்ஷன் பிடிக்கலையா, இல்லை அவங்க என்ன தேடி வந்தாங்களோ அது நம்மகிட்ட இல்லையா அப்படின்றது ஒரு ஃபீட்பேக் வாங்குவோம். அதுக்கு பிறகு சேல்ஸ்மேன்கிட்ட நாங்கள் கேட்போம், என்ன ரீசன்னால் நீ விட்ட. இல்லைனா நாங்கள் எப்படின்னா, ஒரு சேல்ஸ்மேன் அட்டன் பண்ணுவாங்க, அட்டன் பண்ணி அவங்களால கன்வெர்ட் பண்ண முடியலன்னா சூப்பர்வைசர் ரெடியாக இருப்பார், அவர் போய் அட்டன் பண்ணுவார். அப்படி மீறியும் அவங்க அண்ணா அந்த ரூட் காஸை கேட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டு அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷனோ அந்த சொல்யூஷனை நாங்கள் பார்ப்போம். வண்டர்ஃபுல்லாக சொன்னீங்க சார். மேம், இதில் உங்களுடைய பார்வை, அவங்க 2 பேரும் சொல்லிட்டாங்க பெண் பார்வை எப்போவுமே தனி அப்படின்னு நம்புவேன். ஸோ நீங்கள் உங்களோட பார்வை சொல்லுங்கள் ப்ளீஸ். அதோட எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் வேறு லெவல். நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங்கில் என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் தான் நம்ம ஆப்ரேஷன் ஸ்கில்ஸ்க்கு வர முடியும். ஸோ ஆப்ரேஷன் ஸ்கில்ஸில் இருக்கா, இல்லை ஒரு ஓனரே இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டெலிவரிஸ் வந்து அவங்க பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரியாரிட்டைஸ் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம டயக்னோஸ் ப்ராசஸை வந்து நம்ம எந்த மாதிரி ப்ராப்ளம் சொல்யூஷன்ஸ் எப்படி ஃபைன் பண்ணணும்னு பார்த்தா கூட அது ஒரு செட் ஆஃப் லேயர்ஸாக நம்ம ஃபஸ்ட்டு பிரித்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு கிளாரிட்டி இருக்கணும். ஃபனல் ப்ரோக்ராம்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு கிளாரிட்டியாக இருக்கணும். ஸோ நம்மளோட ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க, எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கைடன்ஸ் எல்லாமே ஃபவுண்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு செட் பார்த்திங்கன்னா, எங்கே ரிசோர்ஸஸில் பிளாக்கேஜ் ஆகிருக்கு, ஸோ டீமா இல்லை ஸ்கில்லா இல்லை சிஸ்டம் வைஸா, அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக அனலைஸ் பண்ணிட்டு தான் அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ண முடியும். வண்டர்ஃபுல்லாக சொன்னீங்க மேம். 3 பேருடைய கோணமே ஒன்றா தான் இருந்தது. இது எதாங்க ஃபவுண்டர்ஸ் பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாமா ப்ளீஸ்? ஓகே சார், அடுத்தது இந்த கொஸ்டின் நீங்கள் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஹவு டு யூ ஹேண்டில், இப்போ வந்து ஒரு பிஸ்னஸில் ஒரு மேஜர் பாட்டில் நெக் இருக்குது அப்படின்னா அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி எப்படி ஹேண்டில் பண்ணுறது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ? எனக்கு தெரிஞ்சதில் அகெயின் ஒரு எந்த பிஸ்னஸ்லேயும் இருக்கிறதுலே பெரிய பாட்டில் நெக் வந்து அவங்க ஓனர் தாங்க பெரிய பாட்டில் நெக்கு. ஸோ அதை அதை வந்து சால்வ் பண்ணுறது வந்து உங்கள் விஷன், உங்கள் ஹங்கர் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் உங்கள் பார்வையை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா அப்போ தான் உங்கள் டீம் வந்து உங்கள்கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆகி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் பிஸ்னஸில் எந்த பாட்டில் நெக் இருந்தாலும் வந்து அதை சால்வ் வந்து நாங்களும் வந்து எங்கள் ஜேர்னியில் பார்த்துருக்கோம். தட் என்னோடய மைண்டில் வந்து ஒரு பிளாக் இருந்திருக்குன்னா இது வந்து யாருமே வந்து அதை சால்வ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. பட் இல்லை இது பண்ண முடியும், இதுக்கு வந்து ஒரு வழி நம்ம கண்டுபிடிப்போம் அப்படி வந்து அந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் வந்து ஓனர்கிட்ட முதல்ல இருந்துச்சு அப்படின்னா, then there is high possibility, high chances that somebody will come up with that answer. Otherwise you are நீங்கள் வந்து எல்லாரோட மைண்டே வந்து நீங்களே பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க, இல்லை இது பண்ணவே முடியாது, இது ரொம்ப கஷ்டம். If you say these things to the team, then they are not thinking. At least this has been my experience. உண்மை சார். மைண்ட் செட் நீங்கள் சொன்ன மாதிரி அவசியம் சார். உங்கள் பார்வை ப்ளீஸ். மைண்ட் செட் அப்படின்னு சார் ஒரு வார்த்தை சொன்னாங்க இல்லையா, ஸோ அதில் உங்களுடைய பார்வை என்ன? ஒரு ஃபவுண்டரோட மைண்ட் செட் ப்ராப்ளம் வரப்போ எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? மைண்ட் செட் எப்பயுமே வந்து எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கணும். மைண்ட் செட் எப்பயுமே டவுன் ஆகக்கூடாது. அது வந்து ஸ்கேலபிளாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து எப்படி ஸ்கேலபிளாக போகணும் அப்படின்றதில் மைண்ட் செட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளே பிலீவ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் மைண்ட் செட்டு, ஒரு ஆண்டர்ப்ரனரோட மைண்ட் செட்டு நம்ம ஜெயிக்கணுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் பை பேப்பர் ஒர்க்கில் இப்போ P&L பார்க்குறோன்னா அது மந்த் ஆன் மந்த் P&L பார்க்கணும், அதோட ரிவ்யூ எடுக்கணும். அப்படின்னா தான் அந்த மைண்ட் செட் வந்து இன்னும் நம்ம அந்த கோலை நோக்கி போகிறோம் அப்படின்றதில் சரியான பாதையில் போகிறோமா அப்படின்றதில் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். வண்டர்ஃபுல் சார். சொன்ன மாதிரி சரியான பாதையை நோக்கி போகிறோமா அப்படின்னு கேட்டாங்கல்ல மேம். இப்போ நீங்கள் எல்லாமே வளர்ந்த ஆண்டர்ப்ரனர்ஸ், இப்போ வளர இருக்க ஆண்டர்ப்ரனர்ஸ் கிட்ட ஒரு சில பிரச்சனைகள் என்னன்னா, அவங்க பிடித்த முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பாதை மேபி அந்த சூஸ் பண்ண விஷயம் ஒர்க் ஆகாமல் இருக்கும் மேம். ஆனாலும் நான் அதனோட தான் இருப்பேன். தி ரெசிஸ்ட் சேஞ்ச் இல்லையா, அதை எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுவீங்க? பெர்சிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டர் ஷுட் நோ. நமக்கு தெரியும் ஒரு ஃபவுண்டராக இருக்கிறப்ப நம்ம ஒரு டெசிஷன் எடுத்து நம்ம மூவ் ஆகி ஃபார்வர்ட் ஆகி போகிறோம் அப்படிங்கிறப்போ வி ஷுட் ஹேவ் த டெட்லைன். நம்ம ஒரு செட்டப் வச்சுருப்போம், இதுக்குள்ளே அது கிளியர் ஆகி வருதா அப்படிங்கிறத கண்டிப்பாக ஃபவுண்டர்ஸ் வந்து நோட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் அப்பான் எ டைம் அது கிளிக் ஆச்சு அப்படின்னா தான் தே மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஸ்டெப். அதாவது சகட்டு மேனிக்கு கண்மூடித்தனமாக எதையும் நம்ப மாட்டாங்க. ஸோ அதுக்கான டைமும் நம்ம கொடுக்கணும் இல்லையா. ஸோ மார்னிங் சொன்ன மாதிரி ஓவர் நைட்டில் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. அந்த டைம் கண்டிப்பாக ஃபவுண்டர்ஸ் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே தே கேன் அனலைசஸ்.
ஸோ மேம் சொன்ன மாதிரி அந்த டைம்குள்ளே நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ராப்ளமில் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ மேம். சார் அடுத்த கொஸ்டின் வந்து லைக் இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டமாக தான் சார் இருக்குது. இப்போ ஒரு ஆண்டர்ப்ரனர் இருக்காங்க அப்படின்னா அவங்க மேக் பண்ணுற 3 காமன் மிஸ்டேக்ஸாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அவங்க ப்ராப்ளமை அவங்களே க்ரியேட் பண்ணிக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு 3 காமன் மிஸ்டேக்ஸ் என்ன பார்க்குறீங்க? ஒரு பிஸ்னஸ் சக்சீட் ஆகிறதுக்கு என்ன வேணும்? ஒரு ரைட் ஐடியா வேணும், ரைட் மார்க்கெட் வேணும் அண்ட் ரைட் டீம் வேணும். ஸோ இந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து இந்த ஏதாவது க்ரோ ஆகல பிஸ்னஸ், இல்லை ரொம்ப சேலஞ்ச் இருக்குது, இல்லை ப்ராஃபிட் இல்லைன்னா ஏதாவது இந்த 3 ஏரியாவில் தான் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு வந்து அட்லீஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் சொல்கிறேன். தட் நாங்கள் இனிஷியலாக வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப ஒரு எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்டை விற்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். அது விற்கவே முடியல. ஸோ அது வந்து ஐடியா இடத்துலே வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரைட் ப்ராடக்ட் கிராக் பண்ணதுக்கப்புறம் அதோட கஸ்டமர் வேறு எங்கேயோ இருக்காங்க, ஆனால் அதை விற்க நாங்கள் வேறு எங்கேயோ ட்ரை பண்ணுறோம். தட் வாஸ் ஒன் ஆஃப் த மிஸ்டேக்ஸ். அண்ட் தென் நீங்கள் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டடாக வந்து ஒரு டீம் இருக்கணும். மேபி வந்து அவங்களோட மோட்டிவேஷன்ஸ் உங்கள் பிஸ்னஸ் மோட்டிவேஷனோட அலைன் ஆகலை அப்படின்னா இது வந்து நாங்கள் பார்க்குற காமனான மிஸ்டேக்ஸ். திஸ் இஸ் வாட் பீப்புள் ஹேவ் பீன் டூயிங். சார் நீங்கள் பார்க்குற 3 காமன் மிஸ்டேக்ஸ் ப்ளீஸ். அதான் ஃபினான்ஷியலே தான் எப்போயுமே காமன் மிஸ்டேக்ஸ் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, P&L மந்த் ஆன் மந்த் பார்க்கணும், முடிஞ்ச அளவுக்கு வீக்லி பார்க்கணும், அதோடு முடிஞ்ச அளவுக்கு டெய்லி P&L பார்க்கணும். என்னுடைய கன்சர்னில் எல்லா இதுலேயும் சரி நாங்கள் வந்து டெய்லி P&L பார்ப்போம். அது போக அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் பேலன்ஸ் ஷீட்டு நம்ம வந்து எடுக்கணும். அது போக ஃபீட்பேக், இதெல்லாம் வந்து ஃபீட்பேக் வந்து ரிவ்யூ பண்ணணும். அந்த காமன் மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் பண்ணலை யாருமே. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள யங் பிஸ்னஸ் பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் நடக்கணும் போடுறோம், ஆனால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம், என்ன ரிட்டர்ன் வருது. இப்போ இன்ஸ்டாவில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ வர்ற இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1000ன்றது சர்வசாதாரணமாக 10,000 20,000 30,000 சர்வசாதாரணமாக வாங்குறாங்க. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் இருக்கான்னா அது கிடையாது. அது பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் பேஸில் நம்ம போனால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மெயின் காமன் மிஸ்டேக்ஸ் இதுதான். ஃபினான்ஷியலி நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மற்றது எல்லாமே ஸ்ட்ராங்காக ஆயிருன்றது என்னுடைய ஒப்பீனியன். அக்ரீட் சார். மேம் உங்கள் பார்வை ப்ளீஸ். அனலிட்டிக்கல் டீமும் ஸ்ட்ராங்காக இருந்தால் கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போது என்ன பண்ணுவோம், வெளியில் மார்க்கெட் என்னங்கிறது ஃபவுண்டர்ஸ்க்கு தெரியும். ஸோ அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம பிளாட்ஃபார்மை வந்து அவங்க மேக் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் நம்ம வந்து என்ன யோசிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி நீட் டு செல் ஆல் தி ப்ராடக்ட்ஸ். அது அப்படி இருக்காது இல்லையா? ஸோ யாருக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம செல் பண்ணணுங்கிற அந்த மைண்ட் செட்டோடு போனோன்னாவே அங்கே பாதி தப்புக்கள் வந்து நம்ம தடுத்து நிறுத்திடலாம். கரெக்டாக சொன்னீங்க மேம். அண்ட் ஐ திங்க் 3 தாண்டி நம்ம நிறைய போயிட்டே இருக்கோம். ஸோ இன்னும் கூட இன்சைட்ஸ் கிடைக்குமா சார் இது ரிலேட்டடாக? லைக் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி P&L சொன்னீங்க இல்லையா, நிறைய ஓனர்ஸ்க்கு ஃபவுண்டர்ஸ்க்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறது கூட தெரியலைங்க மேம். ஸோ பேலன்ஸ் ஷீட் பற்றின ஐடியா இல்லை. ஸோ இதை பற்றியெல்லாம் நீங்கள் என்னங்க சார் சொல்லுவீங்க? இல்லை, ஒன்று சொல்கிறேன். எவ்ரி ஆண்டர்ப்ரனர் வந்து இந்த BMCன்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ் அப்படின்றது நம்ம ஒரு ஷீட்டில் வந்து நம்ம மந்த் ஆன் மந்த் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். அது எப்படின்னா, அது அந்த ஒரு ஷீட் நீங்கள் பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ்ன்னு அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து நாங்கள் ஷார்ட் ஃபார்மாக அதை ரிமைன் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா 3KV 4CR அப்படின்றத ஒரு ஞாபகம் வச்சுருப்போம். அது எப்படின்னா, அந்த ஃபார்முலா எப்படின்னா, நீங்கள் பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸில் என்னென்ன தெரிஞ்சுக்கணும். 3KV 4CR சொன்னேன். 3K, கேன்றது கீ ரிசோர்ஸஸ், கீ பார்ட்னர்ஸ், கீ ஆக்டிவிட்டீஸ். இந்த 3 விஷயமும் நம்ம பிஸ்னஸில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற போடணும். வி ஃபார் வந்து வேல்யூ ப்ரொபோஷன். நீங்கள் என்ன வேல்யூ ப்ரொபோஷன் கொடுக்குறீங்க அப்படின்றது பார்க்கணும். 4CR, 4Cன்றது கஸ்டமர் செக்மெண்ட்ஸ். உங்களுடைய ப்ராடக்ட்டோ சர்வீஸோ உங்களுக்கு தேவையான கஸ்டமர் செக்மெண்ட்ஸ் என்ன, உங்களுடைய கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், நீங்கள் எந்த சேனல் மூலிமா நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க, காஸ்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது. R ஃபார் ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ். நீங்கள் எந்த வழியில் ரெவென்யூ எடுக்கிறீங்கன்றத பிஸ்னஸ் மாடல் கேன்வாஸ் வந்து ஒவ்வொரு ஆண்டர்ப்ரனரும் கண்டிப்பாக அது போட்டு அந்த டீமில் வந்து ரிவ்யூ எடுக்கணும். அது போக பேசிக் ஸ்டார்ட் அப்லேயே வந்து ஸ்வாட் அனாலிசிஸ் நமக்கு தெரியும். ஸ்வாட் அனாலிசிஸ் கண்டிப்பாக போடணும். அது இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலும் சரி, ஸ்வாட் அனாலிசிஸ் கண்டிப்பாக போட்டு பார்க்கணும் என்னுடைய
அருமையாக சொன்னீங்க சார். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து லோ காஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குங்க சார். அந்த வார்த்தை வந்து முக்கியமாக ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கணும், ஆனால் நிறைய லாபம் ஈட்டணும். அந்த மாதிரி எதனா ஸ்ட்ராட்டஜி இருக்கா ஃபார் ஆண்டர்ப்ரனர்ஸ்? நீங்கள் காஸ்ட் கான்ஷியஸாக வந்து கண்டிப்பாக டே ஒன்லேருந்தே வந்து இருக்கலாம். பட் அதில் எந்த இடத்துல காஸ்ட் கான்ஷியஸாக இருக்கணும், எந்த இடத்துல குவாலிட்டி கான்ஷியஸாக இருக்கணும்னு வந்து ரொம்ப முக்கியம். அதை ராங்காக வந்து நம்ம கிளாஸிஃபை பண்ணிட்டோன்னா நம்ம வந்து எங்கே குவாலிட்டி கொடுக்கணுமோ அங்கே வந்து நம்ம காஸ்ட் ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ணியாச்சுன்னா நம்ம பிஸ்னஸே வந்து எஃபெக்ட் ஆகும். ஸோ காஸ்ட் வந்து உங்களோட இப்போ ஏஐலாம் வந்துருச்சு, நிறைய உங்களோட பிஸ்னஸ் ப்ராசஸஸ் வந்து நீங்கள் வந்து எஃபிஷியன்சி க்ரியேட் பண்ண முடியும் த்ரூ ஏஐ அண்ட் த்ரூ டெக்னாலஜி. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து காஸ்ட் கேன் பி ரெடியூஸ் டு அ கிரேட் எக்ஸ்டென்ட். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் உங்கள் பிஸ்னஸ் இன்றைக்கி எந்த ஸ்கேலில் இருக்கோ அதை வந்து 3 மடங்காக ஆக்க முடியும். அண்ட் உங்களோட இன்றைக்கி இருக்கிற காஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து 1/3 ஆக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் அவ்வளோ பெரிய சேஞ்சஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஐ திங்க் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது காஸ்ட் ரிடக்ஷனுக்கு. சார் உங்கள் பார்வை ப்ளீஸ். நாங்கள் யூஸ்வலாக எங்களுடைய ஸ்டோர்ஸ் எல்லாமே லோ காஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தான் நிறைய ஃபாலோ பண்ணுறோம். ஏன்னா எனக்கு சாரி பிரதர், ஒரு சின்ன மாற்று கருத்து எனக்கு இருக்குது ஏன்னா நான் ஒரு ஸ்டோர் வச்சுருக்கனால பிரதர் சொல்கிற மாதிரி ஒரு சில இதில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனால் நான் சொன்ன மாதிரி தான் அது பெர்ஃபார்மன்ஸ் ஆகுதா அப்படின்றது தெரியாமல் பிளைண்டாக என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியல. என்னுடைய மைண்ட் செட் அந்த மாதிரி இருக்குது. என்னோடய ஸ்டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கஸ்டமரை வந்து எப்படி ரிட்டென்ஷன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அவங்களுக்கு வந்து பர்சனல் கால் போகும். அதே மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக சர்ப்ரைஸ் ஆஃபர்ஸ் கொடுப்போம். அது போக கிராஸ் செல்லிங் நடக்கும். இப்போது எக்ஸாம்பிள் குர்த்தி எடுத்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக இன்னர் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இல்லைனா துப்பட்டா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேடம் நீங்கள் வந்து குர்த்திஸ் வந்து 1000 rupees எடுத்துருக்கிறீங்க, நீங்கள் இந்த ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 rupees ஆஃபர் அப்படின்னு ஆன் த ஸ்பாட்லேயே ஆஃபர்ஸ் கொடுப்போம். இந்த மாதிரி கிராஸ் செல்லிங் லோ காஸ்ட்டில் வந்து இது மட்டும் கிடையாது, பை எஸ்எம்எஸ் மூலியமாவோ பை வாட்ஸ்அப் மூலியமாவோ நிறைய ஸ்பெண்ட் பண்ண தேவை. ஈவன் இப்போ நான் மறுபடியும் இன்ஸ்டாகிராமுக்கே வருவேன். இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சபிள் நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுடைய ஸ்டாஃப் வச்சே ரீல் எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா வேறு வழியே இல்லை. ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு ரீல் கேட்டானா 10,000 ரூபா கேட்குறாங்க. நாங்கள் ஒரு கேமராவும் நார்மல் ஒரு கிம்பிளும் வச்சு ஒரு ரீல் எடுத்து அதை வைரல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அது மாதிரி சின்னதாக லோ காஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். வண்டர்ஃபுல் சார். மேம் உங்கள் பார்வை இதில்? ரியல் இதில் டிஜிட்டல் வைஸ் பார்த்தோன்னா நம்ம லிங்க்டின் பிளாட்ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட லோ காஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்க்காக. சார் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப் குரூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரீ வெபினார்ஸ் மூலமாக எங்ககிட்ட இது இப்படி இருக்குங்கிற மாதிரி நம்ம டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸில் இருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அருமையாக சொன்னீங்க மேம். சாரில் ஆரம்பிச்சு சார் வந்து ஏஐ யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, நீங்கள் வந்து கிராஸ் செல்லிங் பண்ணுங்க சொன்னாங்க, மேம் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் லிங்க்டின் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இது 3மே மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை மாதிரி ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேம் ஒரு ஃபைனல் கொஸ்டின் இருக்குது, அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின். ஸோ சீக்கிரமாக முடிச்சிடலாங்க சார். ஒரு முக்கியமான விஷயம், ஃபண்டிங் அண்ட் பார்ட்னர்ஷிப்ஸ் வந்து இப்போ இருக்க ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஐடியேஷன் ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் வந்து இப்போ தான் ஒரு எம்பிவி மாதிரி நான் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபண்டிங் அண்ட் பார்ட்னர்ஷிப்ஸ் எப்படிங்க சார் அட்ராக்ட் பண்ணுறது? இதுக்கு வந்து 2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்குதுங்க. ஒன்று வந்து காலையில் ஸ்ரீதர் வெம்பு சார் சொன்னது வந்து நீங்கள் உங்கள் ஐடியா வந்து ரொம்ப ஒரு ஃப்யூச்சர் ஃபார்வர்ட் லுக்கிங்காக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப ரேடிக்கலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன ஸ்டெப்பு அதுக்கு அரௌண்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒரு நீங்கள் வந்து ப்ராடக்டாக பில்ட் பண்ணுறீங்கன்னா அதை வந்து உங்கள்கிட்ட ஏதாவது ஸ்கில் இருக்கும், அதை வந்து சர்வீஸாக வந்து நீங்கள் வந்து யாருக்காவது கொடுத்து அதுலேருந்து அந்த ரூபாவை க்ரியேட் பண்ணி நீங்கள் தான் வந்து உங்களோட ஓன் விசியாக இருக்கணும், இன்வெஸ்டராக இருக்கணும் இனிஷியல் ஸ்டேஜஸில், அந்த மாதிரி ஐடியாவுக்கு. அண்ட் நிறைய நாமினல் பிஸ்னஸில் வந்து நீங்கள் வந்து இனிஷியல் ட்ராக்ஷன் நல்லா காமிச்சிங்க, க்ரோத் பொட்டென்ஷியல் காமிச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சதில் ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டில் இன்றைக்கி இருக்கிற ஃபண்டிங் ஆப்ஷன்ஸோ இன்றைக்கி இருக்கிற ஃபைனான்ஷியல் வெஹிக்கிள்ஸோ வந்து அவ்வளோ பாசிபிலிட்டியாக வந்து இருக்குது. அண்ட் அது மீறியும் வந்து கிடைக்கல அப்படின்னா இந்த லிங்க்டின் மாதிரி ஃப்ரீ டூல்ஸ் இருக்குது. சார் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு கேமராவும் ஒரு ஃபோனும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து
யூ கேன் ரீச் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை வந்து நீங்கள் ரீச் பண்ணலாம். ஸோ இதே இது வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி 30 வருஷம் முன்னாடி வந்து இந்த ரீச்சுக்கு வந்து ரூபா வாங்கிட்டு தான் இந்த ரீச்சே வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, இன்டெலிஜென்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து யூ கேன் மூவ் யுவர் பிஸ்னஸ் ஃபார்வர்ட் அண்ட் தர் ஓவர் ரிலையன்ஸ் ஆன் கேபிட்டல் ஆர் விசிஸ் வந்து இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அருமை சார். நீங்கள் ப்ளீஸ். எனக்கு என்னென்னா, இப்போ ஸ்டார்ட் அப் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து ரீசெண்ட் இயர்ஸில் நிறைய வந்துட்டு இருக்கு. இப்போ யார் காலேஜில் படித்தாலும் ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு சொல்லி ஏதாவது ஒரு அவங்களுக்கு என்ன ஐடியா தோணுதோ அதை வச்சு ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணிடுறாங்க. ஆனால் ஸ்டார்ட் அப் பண்ண பிறகு அதோடைய க்ரோத் இருக்கா, சேல் இருக்கான்றது இல்லை. ஒரு ஐடென்டிஃபை பண்ணலாம், ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம், அது வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் அது சஸ்டெயினபிளாக நம்ம போகுதா அப்படின்றத இப்போது உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து அது பார்க்குறதே இல்லை. அவங்களுக்கு அந்த ஃபண்டிங், இதனால தான் அந்த ஃபண்டிங்கு நிறைய பார்ட்னர்ஷிப்போ ஃபண்டிங் இதோ நிறைய இஷ்யூ இருக்குது. அதில் முக்கியமாக அவங்க வந்து என்ன ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ, சேல் பண்ணுறாங்களோ, ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்களோ, அதை வந்து ஒரு பிராண்ட் ஆக்கணும். அவங்க அந்த பிராண்டே ஆக்காமல் உடனே க்ரோத்தை எதிர்பார்க்குறாங்க. பிராண்டிங் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அதாவது க்ரோத்தோடைய கோல் என்ன, அவங்களுடைய ஃபியூச்சரோடைய ஃபினான்ஷியல் பிளான் என்ன, அவங்களோட யுனிக் என்ன, நீங்கள் பண்ணுற ப்ராடக்டில் நீங்கள் மற்றவங்களோட நீங்கள் என்ன வித்தியாசமாக இருக்கீங்க, யுனிக் வேல்யூ ப்ரொபோசிஷன் உங்கள்கிட்ட இருக்கா, அதெல்லாம் அவங்க வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக இதே தான் மறுபடியும் என்ன எடுத்தாலும் டாபிக் எடுத்தாலும் ஸ்வாட் அனலிஸ், பிஎம்சி இந்த 3 போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அந்த க்ரோத்தை காமிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்து சேல்ஸ் க்ரோத் வந்து கிராஜுவலாக இருக்கா அந்த. ஏன்னா ஒரு ஃபண்டிங் பண்ணுறவங்க சும்மா நீங்கள் யூனிக்காக ப்ராடக்ட் வச்சுருக்கீங்கன்னா உடனே அவங்க ஃபண்ட் பண்ண போகிறதில்ல. அந்த ஃபண்டிங்க்கு உண்டான ப்ராப்பரான க்ரோத்தை காமிக்கணும், சேல்ஸ் க்ரோத்தை காமிக்கணும். அவங்களுடைய ஃபினான்ஷியல் ப்ரொஜெக்ஷன் வந்து 3 இயர்ஸ் கழிச்சு 5 இயர்ஸ் கழிச்சு எங்களுடைய டேர்ன் ஓவர் இவ்வளோ இருக்கும், எங்களுடைய ரீச் இவ்வளோ இருக்கும் அப்படின்றத கிளாரிட்டியோடு இருந்துச்சுன்னா 100% இன்வெஸ்டர்ஸ் வந்து ரெடியாக இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் ப்ராப்பர் பிச்சிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபண்டிங் கிடைக்கும். அருமை சார். மேம் உங்கள் காலையிலேருந்து பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பேசினப்போ அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து உங்களோட ஓன் ஸ்டார்ட் அப்பை நீங்கள் மட்டும் ரன் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஃபண்டிங் வந்து நெக்ஸ்ட் லெவலில் தான் நீங்கள் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ப்ராசஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு சைபர் செக்யூரிட்டியே நம்ம வந்து ஒரு இடத்துல செல் பண்ண போதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஏதோ ஒன்று. ஸோ நம்ம நார்மலாக வந்து டெஸ்டிங் சர்வீசஸ் ப்ரொவைடட் அப்படின்னு கொடுத்தோன்னா we cannot be find at the நமக்கு இன்வெஸ்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுவே ஒரு ஸ்டார்ட் அப் கிட்ட போயிட்டு உங்களோட டேட்டாஸை வந்து ஹைக்கர்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி யூ கேன் ப்ரொவைடட் அப்படிங்கிற மாதிரியான சென்டென்சஸ் யூஸ் பண்ணி சொன்னோன்னா we can just move forward. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். அருமை மேம். சார் கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் உங்கள் 3 பேர்கிட்டமே. இப்போ இருக்க ஆண்டர்ப்ரனர்ஸ் ஃபவுண்டர்ஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சும்மா போகிற வரவங்களெல்லாம் ஃபவுண்டராக மாற்றிடலாமா, அவங்கள பார்த்தா அவங்கள பிடிச்சிருக்கேன் அவங்க ஃபவுண்டர் ஆக்கிடலாமா, கோ ஃபவுண்டராக பண்ணிடலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க சார். அதில் எப்படி அந்த பிரச்சனையை வந்து எப்படி நினைக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் 2 மாதம் உள்ளே இருக்காங்க. அந்த ஃபவுண்டர்ஸ் ஒரு ஹெட்ஜிங் மாதிரி தான் மேம் இருக்கு. இவங்க நம்ம மேரேஜுக்கு செட் ஆக மாட்டாங்க. ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் பார்க்கும்பொழுது அது ஆல்மோஸ்ட் அது ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு நாட் மாதிரி தானேங்க சார் அதை நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்க மாதிரி பொதுவாகவே ஒரு கண்ணோட்டம் இருக்குங்க சார். ஸோ ப்ராப்பரான கோ ஃபவுண்டர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் சார். அதாவது ப்ராப்பரான கோ ஃபவுண்டர் கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு சின்ன கோட் இருக்குது. அதாவது டெஸ்டினேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் டெசிக்னேஷன், சின்சியாரிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் சீனியாரிட்டி, மைண்ட் செட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் மார்க்ஸ், லாயல்ட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ராயல்ட்டி, ஃபைனலி ப்ராப்பர் ஒர்க் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் பேப்பர் ஒர்க். அதாவது நீங்கள் உங்கள் தொழிலை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக கோஃபவுண்டர் வருவாங்க. நம்ம தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது. கோஃபவுண்டர் வந்து நம்மளை பார்த்து அவங்க வரணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக சின்னதாக சொல்கிறேன். நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண வந்து 2002 ஸ்டார்ட் பண்ணேன். நானும் என்னுடைய பார்ட்னர் விஜய் 2 பேர் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ என்னுடைய பார்ட்னர்ஸ் வந்து மொத்தம் 6 பேர் இருக்கிறாங்க. அதே தான் 2002 ஒரு யூனிக்கான ஒரு ஃபேஷன் வேர்ல்டுன்ற ஒரு கான்செப்டில் ஸ்டார்ட் பண்ணோம். ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2 இயர்ஸ் ஆனவுடனே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் என்னோடய பிஸ்னஸை பார்க்குறாங்க, நானும் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கலாமா. இப்போ தான் அந்த கோ ஃபவுண்டர்லாம் இருக்குது. அப்போல்லாம் வந்து நான் வந்துக்கிறேன்னா, நான் பார்ட்னராக வந்துக்கிறேன்னா அப்படின்னு நம்ம கலோக்கியெல்லாம் சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு எங்களுடைய ஜாயின் பண்ணி இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 12 ஸ்டோர்ஸ் வச்சுருக்கிறோம். கோ ஃபவுண்டரை தேடி நம்ம போகக்கூடாது, அவங்க நம்மளை தேடி வரணும், என்னுடைய சஜஷன். அருமையாக சொன்னீங்க சார். நெத்தி அடின்னு சொல்லலாம் மேம். உங்களுடைய பார்வை நம்மளோட முடிவுக்கு நம்ம வந்தாச்சு. எதுனா ஷேர் பண்ணணுங்களா சார்?
மக்கள் கிட்ட இருந்து கொஸ்டின்ஸ் எடுத்துக்கலாமா? யாருன்னா கொஸ்டின்ஸ் வச்சிருக்கீங்களா? அங்கே மைக் அங்கே பாஸ் பண்ணலாமா? வெல்கம் எவ்ரி ஒன். இது என்னோட தாழ்மையான கருத்து தான் சார். இஃப் சம்திங் இஸ் ராங் ப்ளீஸ் கரெக்ட் மீ. ஓகே, ஸோ நீங்கள் சொன்னீங்க உங்கள் ஸ்டோர்ஸில் வந்து 1000 ருபீஸ்க்கு ஒருத்தங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா நாங்கள் ஐ எம் ஆஃபரிங் 500 rupees கார்ட் அண்ட் தென் ஷீ வில் திங்க் ஆஃப் கெட்டிங் எ நியூ ப்ராடக்ட் ஃபார் தட் 500 rupees. பட் மை ஸ்ட்ராட்டஜி இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். வென் பீப்புள் திங்க் நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத பீப்புள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தி ஸ்ட்ராட்டஜி வில் டெஃபினெட்லி கெட் அவுட். ஸோ நான் என்ன அஸ் அ மேனேஜராக நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, வி ஹாவ் டு ஆப்டிமைஸ், வி ஹாவ் டு கிவ் மோர் ப்ராடக்ட்ஸ் அட் த கரெக்ட் ப்ரைஸ். பட் இதில் என்ன, அஸ் அ பிஸ்னஸ் ஓனராக ஐ ஷுட் நாட் ஆஸ்க். பட் என்னோட சைடு அஸ் அ எம்ப்ளாயியாக நான் வாங்கிக்கிட்டே இருக்கேன், கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் எங்கேயும் உருவாக்கலை, எங்கேயும் அடிக்கவும் இல்லை. பட் ஐ வாண்ட் த ஆப்டிமைஸ்டு ப்ராடக்ட். இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு எனக்கு தெரியணும் சார். சாரி, பட் இஃப் திஸ் இஸ் கொஸ்டின் இஸ் ஹர்ட்டிங் யூ, அப்புறம் ப்ளீஸ் சார் ப்ளீஸ். இல்லை, எனக்கு சரியாக புரியல. ஆப்டிமைஸ் ப்ராடக்ட்னா என்ன மாதிரி சொல்கிறீங்க? இப்போ 1000 ருபீஸ்க்கு ப்ராடக்ட் வாங்க சொல்கிறாங்கல்ல, வாங்கிட்டு நீங்கள் உங்கள் எம்ப்ளாயை விட்டு 500 ருபீஸ்க்கு கார்டை கொடுத்துட்டு யூ கேன் பர்ச்சேஸ் மோருங்கிறீங்கல்ல, கிவ் இட் ஃபார் 1200 ஃபார் 2 ப்ராடக்ட்ஸ், அவ்வளோதான். சரி, புரியுதுங்களா? ஐ காட் இட். அதாவது You got it, right? ஐ காட் இட். அதாவது அஸ் அ ஆண்டர்பனராக என்னுடைய க்ரோத் என்னென்னா சேல்ஸ் வந்து ஜாஸ்தி பண்ணணும். ஏன்னா அவங்க வந்து ஒரு ப்ராடக்டை எடுக்க வந்திருக்கிறாங்க, எடுத்துட்டாங்க. அப்போனா நான் என்ன செய்யணும்? எனக்கு இன்னும் வாங்க வைக்கணும். உங்களை இன்னும் வாங்க வைக்கணும்னா அப்புறம் நான் என்ன செய்யறது? ஏதாவது ஒரு கிராஸ் செல்லிங் பண்ணி தான் ஆகணும். சார், இந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் 1000 ருபீஸ் இங்கே எடுத்துருக்கிறீங்க, அதனால் உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் டேரெக்டாக 1000 ருபீஸ்க்கு ஒரு 100 ருபீஸ் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அஸ் அ பிஸ்னஸ் ஓனராக ஆண்டர்பிரனராக எனக்கு லாஸ். சார், இது வந்து ஆக்சுவலாக சார் நீங்கள் பிஸ்னஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க, உங்கள் அப்பா அம்மா எல்லாருமே பின்னாடி இருந்து பிஸ்னஸில் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க இல்லை? இல்லையா? எங்கள் அப்பா வந்து ஒரு மில் ஸ்டாஃப், ஒரு லேபரு. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர். ஓகே, சூப்பர் சார். அப்போ சார் இது சொல்லக்கூடாது, உங்கள் அப்பா காலத்தில் இதே செஞ்சுருந்தா நீங்கள் அலோவ் பண்ணுவீங்களா? அதான் சார், அது வந்து அது அந்த காலம். இது இப்போ உள்ளது சார் வந்து அந்த காலம் இந்த காலம் இல்லை சார். சார் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் இஸ் த குட் வே. எஸ் சார், சூப்பர் சார். அவர் வந்து ஓனராக பேசிட்டாரு. இப்போ அவர் கடையில் நான் கஸ்டமர்னு வச்சுக்கோங்களேன், அதே அந்த 500 வச்சோ நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிறப்ப அஸ் அ லேடியாக நான் என்ன யோசிப்பேன் அப்படின்னா, இன்னும் நியூ ஸ்டாக்ஸ் என்ன வந்திருக்கு, அவர் கடையில் இன்னும் என்ன புதுசாக வந்திருக்கு. ஸோ நான் எப்பயுமே வாங்குகிற மென்டாலிட்டியில் தான் இருப்பேன். ஸோ அது வந்து கஸ்டமர்ஸாக எங்களுக்கு பெனிஃபிட்டு தான் எப்பயுமே ஓனர்ஸ் கொடுக்குறது. ஆக்சுவலா நான் கேட்ட கேள்வி சரியான கேள்வி நினைக்கிறேன் சார். நேரமின்மை காரணமாக மன்னிக்கவும், ப்ளீஸ் மன்னிக்கவும். வேற எதுனா கொஸ்டின், ஒரே ஒரு கொஸ்டின் எடுத்துக்கலாம். ஸோ நடுவர்கள் இங்கே இருக்கவங்களோட நேரத்தை மதித்து மீனிங்ஃபுல்லான கொஸ்டின்ஸ் கேட்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள், ப்ளீஸ். இது கொஸ்டின் இல்லை, ஒரு ஆட்-ஆன் தான். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, லோ காஸ்ட்டில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்குதான்னு சொல்லிட்டு. லீன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஒரு ஜாப்பனீஸ் டெக்னிக். டொயோட்டா இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு டெக்னிக். அந்த டெக்னிக்கை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி சார் ஃபீட்பேக் பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார். அதில் அடுத்த கட்டம் என்னென்னா ஃபீட்பேக் லூப் அப்படிங்கிறது. வெறுமனே ஃபீட்பேக்கை கேட்காம ஃபீட்பேக்கில் வரக்கூடிய விஷயத்தை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு செகண்ட் டைம் ஃபீட்பேக் கேட்குறது, இப்போ வந்து இது சரியாயிடுச்சான்னு கேட்குறது. அப்போ தான் அந்த ஃபீட்பேக் மெக்கானிசம், அந்த லூப் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதில் இன்னொன்று ஆட் ஆன் பண்ணணுன்னா சோஷியல் லிசனிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. சோஷியல் மீடியாவில் என்னுடைய ப்ராடக்டை பற்றி, அதாவது ஒரு ஃபீட்பேக் கேட்குறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது. என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ரிவ்யூ மேனேஜ்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா, அந்த ரிவ்யூ மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப கரெக்டாக பண்ணணும். என்னுடைய ப்ராடக்டை மட்டும் இல்லை, என் காம்படிட்டருக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கணும். நன்றி சார், ரொம்ப நன்றி. மக்கள் அனைவருக்கும் நன்றி. ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாம் ப்ளீஸ். அவங்க நேரத்தை மதித்து இங்கே வந்து நம்மளோட உட்கார்ந்து எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொல்லியிருந்தாங்க. நன்றி சார். நன்றி மேம். நன்றி சார். காருண்யா குணவதி அவர்கள் வந்து நம்ம நடுவர்களுக்கெல்லாம் ஹானர் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. காருண்யா குணவதி, CEO ஆஃப் கொற்றவை, co-founder வாய்ஸ் ஆஃப் தென்காசி ஃபவுண்டேஷன். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாங்க. கைத்தட்டல் வந்து இதயத்திற்கு நல்லது, நமக்கு ஹார்ட் அட்டாக்கே வரவிடாது சொல்கிறாங்கங்க. நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். குமார் ராஜா சார் அவர்களை தொடர்ந்து சத்யபிரியா மேம் அவர்களுக்கு மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள்.
தேங்க்யூ both of you மேம். அடுத்ததாக சௌரப் சர்மா அவர்களுக்கு குமார் ராஜா சார் வந்து மரியாதை செலுத்துறாங்க. தேங்க்யூ சார், வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. நன்றி காருண்யா மேம்.